இந்தியன் 2 மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இருந்தாரு சத்தியமாக சங்கர் வந்து படம் எடுக்காமலே விட்டுருக்கலாம். இந்தியன் 2ன்ற ஒரு படத்தை பேரை வச்சுட்டு சத்தியமாக அந்த இந்தியன் பார்ட் 1ஓட இமேஜை கெடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் பார்ட் 1 எப்படி இருந்துச்சுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்த படம் அது 1996 வந்தது. அப்ராக்சிமேட்லி இப்போ 28 இயர்ஸ் இருக்குது. அந்த 28 இயர்ஸ் கழித்து ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு டவுன்கிரேட் படம் கூட அவர் கொடுக்கல. அந்த கிராஃபில் அவர் இருந்தார். இப்போ இந்தியன் 2 வந்து அவரோட கிராஃப் வந்து கீழே தான் குறைச்சிக்கிட்டாரு தவிர மறுபடியும் ஏற்றலை. என்ன அப்படி இந்த படத்தில் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சா அதுக்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். ஒரு படம்னு வந்தால் நம்ம மெயினாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது என்ன, ஸ்டோரி லைன் நல்லா இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே லேக் இல்லாமல் போகணும். அதுதான் மக்கள் விரும்புகிற ஒரு விஷயம். சொல்லாத திருடாதன்னு நீங்கள் தானே சொல்லி தந்தீங்க. இப்போ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப போராக போகும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்ம சங்கர் படம் தான் பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று நம்மளுக்கு வந்துடுது. டெஸ்லா குயினை எதுக்கு இங்கே வச்சாங்கன்னு தெரில எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேரக்டருக்கு அவ்வளோ ஸ்கோப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும், அது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த கேரக்டருக்கும் கரெக்டான ஸ்கோப் கொடுத்து இங்கே வைக்கல. இந்த படத்தில் ஏனோ தானான்னு வச்சுருக்காங்க. சங்கர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரியல. சங்கர் சார் அப்புறமா அதுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. சங்கர் சார் ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் கமல் சார்லாம் சொல்லவே தேவையில்லை. சித்தார்த்து கமல்லாம் வேறு மாதிரி பின்னி பேலையை எழுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஊராடா இது, படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை. அப்புறம் சின்ன சின்ன இடத்துல வந்து பிரம்மாண்டன்றதுக்கு பேர் நம்ம சங்கர் அப்படின்னா என்ன, பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம் வந்து சில இடத்துல வருது, அவ்வளோதான். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்குன்ட்டு ஃபுல் மூவியை பிரம்மாண்டமாக வைக்கணுன்றதுக்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது கிடையாது. இன்னொரு நல்ல ஸ்டோரி தான். திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போகிறான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். இந்த படத்தில் சில இடத்துல லேக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இப்போ இந்த படத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு தான் வெளியே வருவீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. நீங்கள் லாஜிக் மிஸ்டேக்ஸை போய் பேங்க் லாக்கரை வச்சு போட்டு வந்துடுங்க, அவ்வளவுதான். லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் எதிரே பார்க்காதீங்க. லாஜிக் கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபுல்லாக லாஜிக் மிஸ்டேக் தான் படம் ஃபுல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃப்னு வந்தால் கொஞ்சம் சென்டிமெண்ட்லி கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டாலே போதும், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற ஒரு டேக்லைனை போட்டுருவாங்க. அதுதான் கரெக்டு. ஏன்னா இந்த படத்தில் அதிகமாக காசு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. இந்தியன் 1 விட்டுட்டு இந்தியன் 1 ரீரிலீஸ் பண்ணி அதே கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். எனக்கு இப்போ கில்லியெல்லாம் வந்துச்சு, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு படமாக இருந்திருக்கும். சும்மா பார்ட் 2 ஒன்று எடுக்கிற போய் இப்போ இந்த படம் ஃபுல்லு சொதப்பி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த படம் பார்த்துட்டு திட்டணும்லாம் அவசியம்லாம் கிடையாதுங்க. என் மைண்டில் என்ன, என் பர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குது அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இவன் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான், இவன் கமல் பிடிக்கல, சங்கரை பிடிக்கல அப்படின்லாம் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை நான் சொல்கிறேன். உங்கள் பர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், என் பர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் இந்த படம் ரிவ்யூ கொடுக்குறேன். செகண்ட் ஹாஃப் அது ஒரு லேக் இருக்குது. அதுக்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். பிஜிஎம் வந்து நம்ம அனிருத் வந்து 80% ஆஃப் இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த பாட்டெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இந்த படத்தில் ஒரு சில இடத்துல நல்லா பிஜிஎம் போட்டிருக்காரு. சில இடத்துல வந்து சீரியல் டோன் வந்துடுது. நீங்கள் இன்ட்ரோவாக இருக்கட்டும் இல்லை இன்ட்ரோவலாக இருக்கட்டும் ரெண்டுமே சட்டிலாக தான் இருக்குது. பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் விக்ரம் படத்தில் இருந்த அந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த விக்ரம் படத்தில் இன்டர்வல் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போகாதீங்க. இன்ட்ரோவலாக இருக்கட்டும் இன்ட்ரோவாக இருக்கட்டும் ரெண்டுமே சட்டிலாக இருக்கும். நீங்கள் கமல் ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் கேரண்டி ஆவீங்கன்றதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது, சினிமாட்டோகிராஃபி ஓகே, கிராஃபிக்ஸு சில இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, அவர் டெக்னாலஜி வைஸ் அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு சங்கர். என்ன கர்மம் சார் இது, கர்மம் இல்லை வர்மம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டம்,
இந்த டெக்னாலஜி வந்து எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம சங்கரை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே, நான் சங்கர் சாருன்னு நான் சொல்லலை அப்படின்னா எனக்கு அந்த சாருன்ற வார்த்தை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால சங்கர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் யாரும் கமெண்ட் செக்ஷன் போய் கழுவி ஊற்ற வேண்டாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பிஎஃப்எக்ஸ் ஓகே நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அது என்ன டோட்டலாக நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டால் ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்குது, ரொம்பவே லேகாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேகாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சப்போஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.